உங்கள் பாதத்தை தன்னை சொல்லிக்கோர் மந்திரம் இல்லை, என் தாயிலும் செல்வோர் கோயிலும் இல்லை. என் தாயாக உங்கள் திவ்ய ஒரு பாதத்திற்கு நகனாக வாழ்வியல் அபிமன்யு அநேகோடு வந்தனம் புரிகிறேன் தாயே. இந்த பூலைகள் எத்தனை காலம் ஞானமானாலும் என் வயிற்றில் நீ மகனாக பிறக்கணும், உனக்கு நான் தாயாக இருக்கணும். உன் எண்ணம் போல ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்திருப்பாய் அப்பா. எண்ணம் போல் வாழ்வு கிடைக்க வேண்டும் என் தாய் நான் அப்படியே வந்திருப்பேன். இருந்தாலும் அரண்மனை காவலாளி வந்து சொன்னான், உங்கள் தாய் ஆகப்பட்டு ஏதோ தெரியவில்லை, கையிலே கத்தியோடு எதையோ செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி என்ன காரணத்திற்காக நினைத்தீர்கள்? கையில் எனக்கு வாளாயுதம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தயாரா இருக்கிறீங்க. உன்னை எதற்காக அழைத்தேன், என்ன காரணம் தெரியுமா? காரணம் நீ இன்று காவலுக்கு போக வேண்டும். அதற்காகத்தான் அதாவது கையில இருக்கும் அழித்தலை எடுத்து உன் தந்தையாருடைய கட்டளை எந்த ஒரு குறையும் நேராதபடிக்கு நீ பலமான முறையில் அங்க காவல் புரிய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அண்ணனும் உன்னுடைய தந்தையாரும் இங்கிலீஷ் தேசம் சென்றிருக்கிறாங்க. ஏதாவது தந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமா என்று உன் தந்தையார் அஞ்சி கலக்கத்தோடு போயிருக்கிறார். அதனால உன் மனைவிமார்கள் இருவரையும் அழைத்த இடத்தில் ஓரிரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீ பேரான பெரிய தந்தையுடைய பாசறைக்கு நீ காவலுக்கு போக வேண்டும். அதற்காகத்தான் என் ஆயுதத்தை கையில வைத்திருந்தாரா? ஆமா. அதை நான் ஏதோ என்று பயந்து விட்டேன். ஆமா அம்மா இருந்த போதிலும் ஏன் அப்படியே பாசறைக்கு அவளுக்கு போனால் என்ன? ஏன் என் மனைவிகளை பார்த்து சொல்லி அப்பாவும் அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. அதாவது அரண்மனையில் இருந்து வெளியே செல்லும் எந்த ஒரு செலவுமாக இருந்தாலும் மனைவிமார்கள் எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா மனதில் இருக்கக்கூடிய தெய்வம் அரண்மனைக்கு கூடிய தேவிமார்கள் சற்று தைரியமாக இருப்பார்கள். அதற்காக உன் தந்தையும் அப்படித்தான். அப்படியா? ஆமா. எங்க அப்பாவும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எங்க இருந்தாலும் போவாரு. எங்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. எங்க அப்பாவுக்கு இத்தனை கல்யாணம் நடந்ததும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே? ஆமா, இருக்கட்டும். பெற்ற தாயுடைய வார்த்தையை கேட்பதுதான் பிள்ளையுடைய கடமை. சொன்னது போல என் மனைவியாப்பட்ட உத்தரகுமாரத்தில் 7 மாத கர்ப்பிணி அரண்மனையில் இருக்கிறா. இருந்தாலும் தாலி கட்டிய மனைவி ஒருவள் இருக்காளே கமல சுந்தரி, அவளையும் கல்லறை சிறையில் இருக்கிறா. அவளையும் அழைத்துக் கொண்டு இருவரையும் சொல்லிட்டு போறோமா? போய் வருகிறேன். ஆகட்டும், வெற்றியோடு போய் வா. ஆகட்டும். கைத்தட்டி கூப்பிடுறேன். தாயார் சொன்ன வார்த்தையை கேட்டு குதிரையா கைத்தட்டி கூப்பிடுறோம். கைத்தட்டு நாளைக்கு தட்ட ஒரே வர இருக்கு. நீ கால் நீட்டு பார்க்கலாம். பூனை இலைச்சின்னா எலி கூப்பிடுமா? என் மனைவியாகப்பட்ட உத்தரகுமார்த்தி கமல சுந்தரி இருவரும் வரம்பில் இருக்கிறாங்க. மன்னவன் நான் அழைத்தேன் என்பதற்காக அதிவிரிவாக அழைத்துக் கொண்டு வா. வேற எங்கேயும் போய் இன்னொரு கையும் ஒடிச்சுக்காத. சீக்கிரம் போயிட்டு வா. சுந்தரி